வணக்க நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்த சம்பவம். ஒரு பெண்ணுக்கு ஒரு நபர் அந்த பெண்ணை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்து அந்த பெண் கிட்ட தப்பா நடந்திருக்கிறாரு. இந்த சம்பவம் வெளியில 2 நாளா ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அதாவது 23ஆம் தேதி அன்று இரவு கிட்டத்தட்ட 7:45, 8 மணிக்கு அந்த பெண்ணும் தன்னுடைய ஆண் நண்பரோடு அவங்க அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துல ஒரு இடத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அடையாளம் தெரியாத ஒரு நபர் திடீர்னு அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேசிட்டு இருந்தீங்க. இதெல்லாம் நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோவ வச்சு அவங்கள மிரட்டியிருக்காரு. இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட உங்க டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி கிட்ட நான் குடுத்து, உங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன் அப்டின்லாம் மிரட்டியிருக்கிறாரு. உடனே இந்த 2 பசங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, இல்ல நாங்க எதுவும் தவறு செய்யல. எங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அந்த நபர் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. உடனே அந்த ஆண் நண்பரை இந்த நபர் தனியாக கூட்டிட்டு போய் அவர மிரட்டி, இவர தனியா அனுப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் அந்த பெண்ண மறைவான இருட்டான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அந்த பெண்ண சைக்கலாஜிக்கலா மிரட்டி இருக்கிறாரு. அந்த பெண் கிட்ட சாய்ஸ் குடுத்திருக்கிறாராம். ஒரு தொலைக்காட்சியில சொல்றாங்க, இவர் எப்படி மிரட்டி இருக்கிறாரு அந்த எஃப்ஐஆர்ல பதிவு பண்ணது அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கணும். அப்படி இல்லையா, நான் சொல்றபடி நீ கேட்கலைன்னா, இத நான் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல குடுத்து, உன் மேல நடவடிக்கை எடுக்க சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம சமூக வலைதளங்கள்ல இந்த வீடியோவ பரப்பி நான் உன்ன உன் எதிர்காலத்தையே பாழ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த பெண்ணுடைய தாய் தந்தையுடைய நம்பரையும் இவர் வாங்கி வச்சிருக்கிறாரு. உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த வீடியோவை அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணை மிரட்டி இருக்கிறாரு. மிரட்டி கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் அந்த பெண்ணை தவறான முறையில் பயன்படுத்தி விட்டு இந்த நபர் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டார். அந்த பொண்ணு பயந்துகிட்டு ரூம்ல போய் நைட்டு ஃபுல்லா இரவு மன உளைச்சல்ல அழுது அங்க இருக்கக்கூடிய சக தோழிகள் கிட்ட நடந்த விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலையில எங்க இந்த வீடியோவை சமூக வலைதளத்துல இவர் போட்டுருவாரோ, இதனால பெரிய பிரச்சனை வந்துருமோ அப்படிங்கிற அச்சத்துல தோழிகள் அறிவுறுத்தலின் பேரில் நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்தது அப்படிங்கறதே வெளியில தெரியுது. கிறிஸ்துமஸ் அன்னைக்கு காலையில எந்திரிக்கும் பொழுதே முதல் செய்தி இந்த அண்ணா யூனிவர்சிட்டியை பற்றிய இந்த சம்பவத்தை பற்றிய செய்தி தான். சமூக வலைதளங்கள்ல பாத்தீங்கன்னா பெரிய பரபரப்பை இது ஏற்படுத்துச்சு. எதிர்கட்சிகளுக்கு சொல்லணுமா, வெறும் வாயே மென்னுகிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு செய்தி கிடைச்சதுன்னா இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே அதிமுகவும் சரி, பாஜகவும் சரி, இதுதான்டா சான்ஸ், ஏதாவது ஒண்ணு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி களத்துல குதிச்சிருக்கிறாங்க. அதிமுக போராட்டம் நடத்திட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாஜக பாத்தீங்கன்னா போராட்டம் நடத்துறாங்க. வழக்கம் போல தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சீரழிஞ்சு போச்சு, இதற்கெல்லாம் ஸ்டாலின் தான் பொறுப்பு அப்படின்னு ஒரு பக்கம் மானதி ஸ்ரீனிவாசன், ஒரு பக்கம் அண்ணாமலை, ஒரு பக்கம் எடப்பாடின்னு எல்லாரும் பிரஸ் மீட் கொடுத்திருக்கிறாங்க அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மாணவர்கள் போராட்டம் நடத்தி இருக்கிறாங்க. அண்ணா பல்கலைக்கழகத்து மாணவர்கள் காவல்துறையிடமும் அரசாங்கத்திடமும் 2 முக்கியமான கோரிக்கைகளை வச்சு அவங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. இந்த 2 முக்கியமான கோரிக்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு, இந்த சம்பவத்துல என்ன நடந்தது அப்படிங்கறத ரொம்ப டீடைல்டா எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாம காவல்துறை எங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. 2வது கோரிக்கை என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்ட நபர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு. இது இல்லாம அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டுக்கும் மாணவர்கள் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. அந்த கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே போதுமான பாதுகாப்பு வசதிகள் இல்ல, அதனால மேனேஜ்மெண்ட், போலீஸ், கவர்மெண்ட் எல்லாருமே ஸ்டூடெண்ட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோட சேர்ந்து உட்கார்ந்து இங்க என்ன பிராக்டிகல் ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கறத ஃபுல்லா எங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கு, அதை அட்ரஸ் பண்றதுக்கான நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. ரொம்ப நியாயமான ஒரு கோரிக்கையோட மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்க. இந்த கோரிக்கைகளை அரசாங்கமும் காவல்துறையும் ஏற்றோன்ன மாணவர்கள் போராட்டத்தையும் வாபஸ் வாங்கிட்டாங்க. காவல்துறையும் பாத்தீங்கன்னா வித்தின் 24 hours சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளியை கைது பண்ணியிருக்காங்க. அங்க கேம்பஸ்ல இருக்கிற கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட எல்லாரையும் விசாரணை பண்ணியிருக்காங்க. எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜும் ஆய்வு பண்ணியிருக்காங்க. அந்த விசினிட்டில இருந்த மொபைல் போன்ஸோட சிக்னல்ஸ் எல்லாத்தையும் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. இதை எல்லாத்தையும் செஞ்சுதான் இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற இந்த குற்றவாளிய இவங்க கைது செஞ்சிருக்காங்க. இந்த குற்றவாளியுடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு ரிப்பீட் அஃபெண்டர். கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு இதே போன்ற ஒரு சம்பவம் இதே அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு பெண்ணை இவர் பாலியல் வன்கொடுமை செய்ய முயற்சி செய்து அந்த சம்பந்தமாக காவல்துறையில் கம்ப்ளைண்ட் செய்யப்பட்டு இந்த ஆளு கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கப்புறம் இவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதா, தண்டனை வாங்கினாரா அப்படிங்கிற விவரங்கள்லாம் எதுவுமே இல்லை. ஆனா அதற்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா இவர் ஒரு ஹிஸ்டரி ஷீட்டர், ஒரு ரிப்பீட் செக்ஸ் அஃபெண்டர்,
பல திருட்டு கொள்ளை வழக்குகளிலும் இவர் சம்பந்தப்பட்டிருக்காரு. இவர் மேல காவல்துறையில கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ணா பல்கலைக்கழகம் பக்கத்துல ஒரு பிரியாணி கடை வச்சிருக்கிற இவரு நைட்டு கடைய சாத்தினதுக்கு அப்புறம் இதே வேலையா தெரிஞ்சிருக்கிறாரு. காம்பவுண்ட் செவரை ஏறி குதிச்சு அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய ஐசோலேட்டட் பிளேசஸ்ல இது போன்ற ஆண் பெண் அவர்கள் பேசிட்டு இருக்கும் பொழுது, இல்ல காதலர்களாக இருக்கும் பொழுது அவங்கள வந்து இந்த மாதிரி வீடியோ எடுத்து இந்த வீடியோ வச்சு அவங்கள மிரட்டி இது போன்ற பல பெண்களிடம் இவர் இந்த மாதிரி தவறான செயலில் ஈடுபட்டிருக்கிறாரு அப்படிங்கிற தகவல்கள் இன்னைக்கு மீடியால வெளியில வருது. அப்ப இவ்வளவு நாள் கிட்டத்தட்ட 2011 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 15 வருஷம் இந்த ஆள் இதே வேலையா தெரிஞ்சிருக்கிறான். அப்ப எத்தனை பெண்களுக்கு இது போன்ற அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கும்? இது ஏன் இந்த பெண்கள் முன்னாலேயே வெளியில வந்து சொல்லல? சொல்லிருந்தா இவரை முன்னாலேயே பிடிச்சிருந்திருக்கலாமே, முன்னாலேயே ஐடென்டிஃபை பண்ணிருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வியை இன்னைக்கு நிறைய பேர் எழுப்பிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒட்டுமொத்த சம்பவத்துல யாரு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஆளும் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப சாமர்த்தியமா பாருங்க, 24 மணி நேரத்துல நடவடிக்கை எடுத்துட்டாங்க, இதுக்கு மேல என்ன வேணும்? அவன் பாத்ரூம்ல வழுக்கி விழுந்தானா இல்ல உண்மையிலே எஸ்கேப் ஆகும்போது கைகால உடைச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆனா பெரிய கால் ஃபுல்லா பெரிய கட்டோட எலும்பு முறிவோட அந்த நபர் இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை சமூக வலைதளங்களை வைரல் பண்றாங்க. உடனே மக்களுக்கு ஒரு திருப்தி, ஒரு ஆஸ்வாசம், ஓகே தப்பு பண்ணவனை வந்து காலை உடைச்சிட்டாங்கடா, சந்தோஷம், இவனுக்கெல்லாம் இதுதான் நடக்கணும் அப்படின்னு தானே ஹியூமன் மைண்ட் யோசிக்கும். ஆனா இதுதான் தீர்வா? எதிர்கட்சிகள்லாம் அரசாங்கம் மட்டுமே ரெஸ்பான்சிபிள், கவர்மெண்ட் சரியில்லை, லா ஆர்டர் சரியில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த சம்பந்தப்பட்ட இந்த ஞானசேகரன் அப்படிங்கிற நபர் மா சுப்பிரமணியத்தோடும் உதயநிதி ஸ்டாலினோடும் எடுத்த போட்டோவை இன்னைக்கு இந்த சங்கி கூட்டம் சமூக வலைதளங்களை வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா, இவர் திமுக காரரு, இந்த திமுக ஆளுங்களுக்கு இதேதான் வேலை, அரசாங்கத்துல இருக்குங்கிறதுனால பெண்கள் மீது அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க, அத அரசாங்கமும் காவல் காத்துக்கிட்டு இருக்கு, அரசாங்கமும் இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குது, அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அப்ப இதையும் நாம அட்ரஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஒவ்வொரு முறையும் ஒரு சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் எங்கெங்க லூப் ஹோல் இருக்கு இதெல்லாம் சரி செய்வோம் அப்படின்னு நாம உட்கார்ந்துட்டு இருந்தோம்னா எதுவுமே நடக்காது. ப்ரோஆக்டிவா அரசாங்கமும் சரி, அண்ணா யூனிவர்சிட்டி மேனேஜ்மெண்ட்டும் சரி நடவடிக்கைகள் எடுக்கணும். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குதுன்னா அப்ப அதை தவிர்க்க என்ன வழி அப்படிங்கறத யோசிக்கணும். சிசிடிவி கேமராஸ் எல்லாம் ரெகுலரா மானிட்டர் பண்ணணும், ஒர்க் பண்ணுதா அப்படிங்கறத பார்க்கணும், ரெகுலரா சர்வீஸ் பண்ணணும், எல்லா இடத்துலயும் விளக்குகள் வைக்கணும், எமர்ஜென்சி கால் பட்டன்ஸ் எல்லா இடத்துலயும் வைங்க, இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி எந்த அளவுக்கு ஆக்டிவா இயங்குது அப்படிங்கறத சரி பார்க்கணும். இப்படி எத்தனையோ விஷயங்கள் இருக்குல்ல. கேம்பஸ்க்குள்ள ஒரு மாணவிக்கு செக்யூரிட்டி இல்லைன்னா கண்டிப்பா அதை எதிர்கட்சிகள் கேள்வி கேட்கத்தான் செய்வாங்க. அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ஒண்ணு வந்ததுன்னா இன்னைக்கு அது மீடியால பெருசானோன்னு இவ்வளவு நடவடிக்கை எடுக்கிறீங்க. ஆனா இதற்கு முன்னால இது மாதிரி நிறைய நடந்திருக்கு, நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணா மேனேஜ்மெண்ட் இதை வெளியில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி எங்க வாய் அடைக்கிறாங்கன்னு மாணவர்கள் சொல்றாங்களே, அதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அப்ப இது எல்லாத்தையும் அரசாங்கம் சரிப்படுத்தணும். அரசாங்கத்துடைய ரெஸ்பான்சிபிலிட்டியான்னு கேட்டா எஸ், இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கவர்மெண்ட் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் சிட்டிசன்ஸ், பர்டிகுலர்லி விமென் அண்ட் சில்ட்ரன். அப்ப அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அரசியல் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனா இங்க என்னன்னா பிரச்சனை எங்க இருக்கு, அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கறத நாம யோசிக்கணும். ஒரு சொசைட்டியா இந்த அரசியலுக்குள்ள தயவு செஞ்சு போகாதீங்க, இந்த அரசியலும் உள்வாங்காதீங்க. இது பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மாணவர்களோட மாணவிகளோட பாதுகாப்பு முக்கியம். அதுதான் இப்ப முக்கியமான பிரச்சனை. அப்ப அந்த மாணவர்களுடைய பாதுகாப்புக்கு அரசாங்கமும் நிர்வாகமும் என்ன செய்யுது அப்படிங்கறத பாக்கணும். அங்க யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய அத்தனை மாணவ மாணவிகளோட பேரண்ட்ஸும் களத்துல இறங்குங்க. நியாயமா நீங்க தான் போராட்டம் பண்ணணும், நீங்க தான் கேள்வி கேட்கணும். கடைசியா மாணவர் மாணவிகளுக்கும் ஒரு சின்ன விஷயம், நீங்க அட்வைஸ்ன்னு நினைச்சிட்டா அட்வைஸ், நான் விக்டிம் பிளேமிங் பண்ணவே இல்லை, நான் அதை என்னைக்குமே பண்ண மாட்டேன். 18 வயசுக்கு மேல உங்களுக்கு யார காதலிக்கணும்ன்றதோ அது உங்க தனிப்பட்ட உரிமை. ஆனா உங்களுடைய சேஃப்டி அப்படிங்கிறது பாதி உங்க கையில தான் இருக்கு. இரவு நேரத்துல தனியா இந்த மாதிரி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு தயவு செஞ்சு துணையோட கூட போகாதீங்க. பரவாயில்ல என் பாய் ஃப்ரெண்ட் கூட இருக்கான்னு நீங்க போனாலும் அங்க 4 பேர் சுத்தி வளைச்சாங்கன்னா ஒத்தையாளால என்ன பண்ண முடியும்?
அப்ப நாம கொஞ்சம் சென்சிபிளா இருக்கணும். லவ் பண்ணுங்க, தப்பே இல்ல. அது உங்களுடைய பர்சனல் விஷயம். அதை நான் கேள்வியும் கேட்க மாட்டேன். ஆனா பாதுகாப்பா இருங்க. அதை சொல்ல வேண்டிய கடமை ஒரு தாயாக எனக்கு இருக்கு. இன்னொரு விஷயம், யாராவது இந்த மாதிரி வந்து உருட்டினா மிரட்டினா தைரியமா எதிர்கொள்ள முதல்ல பழங்குங்க. நீங்க தப்பு பண்ணல அப்படிங்கிற கான்பிடன்ஸ் உங்களுக்கு தப்பே பண்ணிருந்தா கூட என்ன, ஒருத்த வந்து நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் மிரட்டுறேன் அப்படின்னு சொல்லி வந்து மிரட்டினான்னா அவனுடைய ஆயுதம் உங்களுடைய பயம். உங்களுடைய பயமோ பலவீனமோ தான் அவனுக்கு ஆயுதம். அரசாங்கம் இதுக்காகவே ஹெல்ப்லைன் நம்பர்ஸை ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க, ஆப்ஸ் வச்சிருக்காங்க காவல்துறையில. இதெல்லாம் எத்தனை பெண்களுக்கு தெரியும்? எத்தனை பேர் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க உங்க போன்ல? தயவு செஞ்சு இது போன்ற சம்பவங்களை கேள்விப்படும் போதாவது இது போன்ற முக்கியமான நம்பர்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுவீங்க. இன்னைக்கு இந்த வீடியோ காணொலி மூலமா நான் இந்த நம்பர்ஸ் உங்களுக்கு சொல்றேன், தயவு செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. குழந்தைகள் பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும் பொழுது 1098 இந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா உடனடியாக அரசாங்கம் இன்வால்வ் ஆகி இதுல நடவடிக்கை எடுக்கும். பெண்களுக்கு ஏதாவது அவசர உதவி தேவைப்பட்டதுன்னா 181 இந்த நம்பரை டயல் பண்ணுங்க. காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு நேரடியாக போகணும்னா 100 சைபர் கிரைம் ரிப்போர்ட் பண்ணணுமா, ஆன்லைன் மூலமா சோசியல் மீடியா மூலமா உங்களை மிரட்டுறாங்களா, அச்சுறுத்துறாங்களா, பிளாக்மெயில் பண்றாங்களா, உடனே 1930 1930க்கு டயல் பண்ணுங்க. ரயில்வே போலீஸ் நம்பர் இருக்கு 9962500500. நான் அந்த கார்டு போட சொல்றேன். தயவு செஞ்சு இந்த நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இரவு நேர பயணத்தின் போது பெண்களுக்கு பாதுகாப்பு உதவிக்கான ஒரு எண் 1091. நைட் டைம்ல எங்க போறதா இருந்தாலும் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் உடனே 1091க்கு நீங்க டயல் பண்ணீங்கன்னா உடனே காவல்துறை வரும். அரசாங்கம் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக தான் ஏற்படுத்தி வச்சிருக்கு. ஆனா நிறைய பேருக்கு படிச்சவங்களுக்கே இத பத்தி அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. 24 மணி நேரம் போன்ல தான் இருக்கிறோம். ஆனா இந்த எமர்ஜென்சி நம்பர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும் பல பேருக்கு தோண மாட்டேங்குது. தயவு செஞ்சு உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே ஆண்கள் உட்பட இந்த நம்பர்ஸை தயவு செஞ்சு ஸ்டோர் பண்ணுவீங்க. இது போன்ற எமர்ஜென்சிஸ் இருந்ததுன்னா உடனே நம்பரை டயல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காவல்துறையோடைய உதவி கிடைக்கும். காவல்துறை உடனே வந்துருமா, உடனே நடவடிக்கை எடுக்குவாங்க அப்படின்ற விதண்டாவாதான் தயவு செஞ்சு பேசாதீங்க. முதல்ல போன் பண்ணி பாருங்க. நடவடிக்கை எடுக்கலைன்னா அப்ப திரும்ப நாம அரசாங்கத்தை கேள்வி கேட்போம், இதுக்கு தானே நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னு. இது எல்லாத்தையும் தாண்டி சொசைட்டியோட மைண்ட் செட்னு ஒண்ணு இருக்குல்ல, அது என்னைக்கு மாறப்போகுது? என்னைக்கு பெண்களை வெறும் போக பொருளா மட்டும் இல்லாம, வியாபார பொருளா மட்டும் இல்லாம, கண்டமா மட்டும் இல்லாம, எப்படி பெண்களுக்கும் ஒரு மனசு இருக்கு, உணர்வு இருக்கு, அறிவு இருக்கு, உடலை தாண்டி ஆற்றல்னு ஒண்ணு பெண்ணுக்கும் இருக்கு, ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கறத என்னைக்கு நாம உணர போறோம்? அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை நாம சொல்லிக் கொடுக்க வேண்டாமா? வீட்டுல எப்படி பெண்கள் பாதுகாப்பா இருக்கணும்னு சொல்லி கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஆண்களுக்கு பெண்களை மரியாதையா நடத்தணும் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து வளங்க. நாங்க எதுவுமே செய்ய மாட்டோம். ஆனா இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா உடனே சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு களத்துல வந்து போராடுவோம் அப்படின்றது அரசியல்வாதிகள் செய்யக்கூடிய வேலை. ஆனா பொறுப்பா இருக்கக்கூடிய குடிமக்கள் இத எல்லாத்தையும் யோசிக்கணும். அப்பதான் நாளைக்கு இது போன்ற சம்பவங்கள் நம்ம வீட்டு பெண்களுக்கு நடக்காம இருக்கும்.